வணக்கம். டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு அதே போல் டிஎன்இபி பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லையே அப்படின்னும் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அனைத்து டிஎன்இபி ஜாப்ஸ் எல்லாமே டிஎன்பிசி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உதாரணமாக கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸில் ஏஇ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா பின்னடைவு காலி படங்கள் ஒரு 50 ஃபில் பண்ணாங்க. ஸோ மற்ற கேஸ்ட் மட்டும் இல்லை, எஸ்சி பிரிவினருக்கு மட்டும் தான் வெறும் 50 வேக்கன்சி தான் ஏஇ கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸில் ஆட் ஆகிருந்தது. சரிங்களா? ஸோ 2024 ஆனுவல் பிளானர் வந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் மற்ற எல்லாத்துக்கும் ஏஇ பல்க் ரெக்ரூட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றியான எந்த தகவலும் இல்லை. அதே போல் அசஸருக்கு ஏதாவது எடுப்பாங்கன்னா அதை பற்றியும் தகவலும் இல்லை. அப்புறம் டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் அது எடுப்பாங்களான்னு பார்த்தோம்னா அந்த ஆனுவல் பிளானில் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரே தகவல் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அது டிஏன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ ஆனுவல் பிளானர் நீங்கள் விட்டு நோக்கினா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா டிஎன்இபி பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்னு ஒன்று அது இருக்கும். அது டிப்ளமோ கேடரில். சரிங்களா? ஸோ அந்த கேடரில் தான் இந்த டான்ஜர்கோட டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ எங்கெங்க ப்ரூஃபு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கன்ஃபார்மாக இந்த இயரே இந்த 2024 கண்டிப்பாக நடைபெறும். அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 99% டிப்ளமோ கேடரில் தான் எடுப்பாங்க. ஆனால் டிஎன்பிசி போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்இபி இப்போ வேகன்சி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ மட்டும் அப்ளை பண்ணால் போதும், பிஇ தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்பிசி அது என்ன சொல்கிறாங்க, பிஇ அது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ண சொல்கிறாங்களா இல்லை டிப்ளமோ மட்டும் அப்ளை பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். அதுவுமே நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு இபி நடத்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காரு. ஸோ அது வந்தோன்னா கூட நான் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் பிளானில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்பீங்க, அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ டிஎன்பிசியில் எந்தெந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் தான் இவங்க கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் நமக்கு அதை பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ, அது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டான்ஜர்கோ அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எப்போ வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டெக்னீஷியனில் ஆவிலையும் ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் இருக்குங்க. ஸோ சேம் குவாலிஃபிகேஷன்லாம் வரப்போகுது. ஸோ டிப்ளமோ லெவலில். அதனால் நீங்கள் இதுக்கு மட்டும் எழுதாமல் அது டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டி அதில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆவின் தான். சரிங்களா? ஸோ ஆவினுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது சேர்ந்து வரதுனால இப்போ பார்த்திங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆனுவல் பிளானில் என்றைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 467, அதில் 200 கன்ஃபார்மாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கும். ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூலையில் எக்ஸாமுங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்துருப்போம். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் தயாராகலாம். சரிங்க, என்ன சிலபஸ்ஸு, என்ன சப்ஜெக்ட்டு, எப்படி படிக்கணும் அப்படின்னு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையிங் பேப்பர் தமிழ் மஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸு உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர். அப்போ எனக்கு சப்ஜெக்ட் பேப்பர் கூட எனக்கு லேட்டராக படிச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழ் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். ஏப்ரலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கும் யாருக்குன்னு தேவைப்படுத்தினா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.